வட்டைக்கானல். ஆமாம், இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம் வட்டைக்கானல் தான். அதுக்கு முந்தி நம்ம சேனல் வந்து பல்வேறு செய்திகளை கொடுக்குறது. சினிமா விமர்சனம், சினிமா கவரேஜ், அப்டேட்ஸ் கொடுக்குது. அப்புறம் ஆன்மீகம், அப்புறம் அரசியல் நம்ம பார்வையில். இந்த விரைவில் என்ன சொன்னால், இது என்ன தப்பா அல்லது வேறு ஒரு திட்டமிட்டுருக்கோம், இதுக்கெல்லாம் போய் அலட்டிக்கலாமா என்பது போன்ற ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சீரியலை பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னுடைய நண்பர்கள், நேரடி நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள், ஒருத்தருக்கும் ஒரு இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்பு எவ்வளோ மேட்ரு, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அடுத்து அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு வந்துடுச்சு நிறைய. அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண தடவை ஒரு ஊக்கம் வரும். கூத்தாடிக்கு வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் பண்ணாருன்னா ஒரு கை தட்டணும், கை கொடுக்கணும், மாலை துண்டு, இந்த பணம்புலாம் குத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. பணம்புலாம் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் குத்துவாங்க ஊரில், கிராமத்தில். அந்தளவுக்குலாம் வேண்டியதில்லை. பண்ணி இந்த வட்டைக்கானல் பற்றி சொல்கிறப்போ, இதில் தயாரிப்பாளர் இயக்குனர், அதாவது இயக்குனர் பார்த்தீங்கன்னாக்கா பிதா புகழேந்தி. ஆமாம், இதில் முக்கியமாக என்னென்னாக்கா, நிறைய இது வந்து ஒரு ஆக்ஷனு, க்ரைமு, த்ரில்லரு கலந்த ஒரு ட்ராமா. எப்போதும் ஒரு மன மகிழ்ச்சிக்கு வந்து எப்போதுமே ட்ராமா வேணும், ஒரு கலர்ஃபுல் வேணும். எப்போ பார்த்தாலும் சோகம், கருத்து, கந்த சாமியெல்லாம் பண்ண முடியாது. இயக்குனர் புகழேந்தி அதை மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அடுத்தாப்புல இதில் கதை என்னங்க, கதிரவன் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு சாதாரண மனிதர் ஆக இருந்தவர். தன்னுடைய முதலாளியையே சின்சியராக நம்பின முதலாளியாகவே காலி பண்ணிவிட்டு அவருடைய காதலியை, அவருடைய மனைவியை அடைய முயற்சிக்கும் ஒரு மனிதன். மனிதரில் புனிதர்னு சொல்ல முடியாது, ஒரு மனிதர். அவர் 3, அதாவது அனாதை இல்லத்தில், அனாதை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இப்போலாம் ஒரு சிறுவர் பள்ளி அல்லது அங்கே பார்க்கும்போது 3 சின்ன பசங்களை தத்தெடுத்துக் கொள்கிறார். எதுக்கென்றும் அவருடைய பெரிய மனது மட்டுமல்ல, தனக்கு உதவியாக. அதனால் அவர் கல்யாணம் பண்ணாமே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஊனோட்ட பொண்டாட்டி பூரா தலைவரத்துக்குன்னு அலைஞ்சிட்டு கிடக்கிறாளாமா அந்த வில்லன். ஓகே, இவரோட தொழில் என்னங்க? அதாவது கொடைக்கானல் பகுதி, ஊட்டி பகுதியெல்லாம் பார்த்தா அந்த காளான் வளரும். சிப்பி காளான், முத்து காளான் இருக்குது. அப்புறம் போதை காளான், விஷக்காளான் இருக்குது. இதில் போதை காளான் என்று ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இது. அது கொஞ்சம் வீரியம், ஆண்மையெல்லாம் இருப்பதை நினச்சி செய்யக்கூடியது. அதில் போதை தரக்கூடியது கொஞ்சம் எக்ஸஸாக போனாக்கா அது வந்து இது விளம்பரம் படுத்துவதற்காக ஒரு செயல். இப்போ அமெரிக்கா என்ன செய்யுது, அதாவது ஒரு சண்டை வளர்க்குற மாதிரி வளர்த்து விட்டு உங்க மதிச்சம் பண்ணுறது. சண்டை வளர்க்குறதுல ஒரு குண்டு போட்டால் எத்தனை பேர் சாவான், யார் அந்த குண்டை போட்டது அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த டெக்னிக்கே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிப்பி காளான், அந்த காளான் இருக்குல்ல, அதை சாப்பிட்டதுனால போதை ஏறி போய், ஓவராக ஏறி போய் கீழே ஒன்று செத்து போயிட்டாலும் கொண்டு போகிறானுங்க. அப்படி ஒரு டெக்னிக்கு. நிறைய விஷயங்கள் விளம்பரத்துக்கு வந்து நெகட்டிவ் விளம்பரம் அதை தப்பித்துக் கொள்கிறார். ஏன்னா அதை ஒரு முதலாளியை கொண்டவரே, ஒரு முதலாளி சம்சாரத்தையே தன்னுடைய தாக்க நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர். இந்த 3 பசங்களும் சொந்த பிள்ளையார்களால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட, ஆனால் அவர் நோக்கம் அவர்களை அடியாளாக வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் எங்கே வேணாலும் போட்டு தள்ளுறதுங்கிற மாதிரி ஒரு மனோநிலை நிறைய இடத்துல நடக்குது. கட்சி அவன் புள்ள மாதிரி நடிச்சிருக்கையா அவன் சொல்லுவாங்க. இந்த வசதி வாய்ப்பு உள்ளவங்க, ஒரு புள்ள மாதிரி நடிச்சிருக்கேன், நீ வந்து என்னடா அது, இப்போ நான் ஏன் கல்யாணமே பண்ணிக்கலைன்னா, இவர் வேறு இடத்துல கதை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் கட்டி போடும். அப்படி 3 இளைஞர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு ஒரு பெண்ணு, ஒரு செல்ல பெண்ணு, மிகப்பெரிய அந்த மனோ வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சின்ன வயசு தாப்பெல்லாம் மிக அழகாக பண்ணியிருக்கிறார். பாடகர் மனோவை விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராம். அவருடைய பெண்ணு, அவர் வந்து ஆக்சிடென்டில் இறப்பதாக, ஒரு மரம் சரிந்து இறப்பதாக இருக்கும்போது ஒரு ஊமையாக போய்விடுகிறார். ஆனால் அழகான பெண். அவர்கள் இருந்த எஸ்டேட்டை அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் அந்த எஸ்டேட்டை போய் இந்த யார், கதிரவன், சுரேஷ், ஆர்கே சுரேஷ் நடிக்க நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன். ஒரு வில்லனுக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸு, உணர்வுகள் கடத்துவதை நன்றாக செய்திருக்கிறார். இந்த முக்கோண கதை அல்லது முக்கோண காதல் அல்ல கதை. அந்த ஊமை, அந்த மாற்றுத்திறனாளியான பேச வராத பெண்ணை இவர்களில் ஒருவர் இறந்த ஒரு மூத்த பிள்ளை, யார், மனோவுடைய பிள்ளை துருவன் மனோ நடித்து
அந்த காதலிக்கிறார். ஒரு காதல் வந்து எப்போதும் ஒரு ஊட்டி கொடைக்கானல் போக முடியல, நம்ம குழந்தை குட்டியோட பிள்ளையோட போக முடியல. அந்த திரைப்படத்தை பார்த்தா அந்த போல ஒரு ஃபீலை யார் அழகாக அந்த டிஓபி செஞ்சுருக்கிறார். யாருன்னா நம்ம சினி எம்ஏ ஆனந்த் வந்து செஞ்சுருக்கிறார். இந்த எடிட்டிங் வந்து முந்தி பிந்தி எப்படியெல்லாம் ஜிக்ஸாக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத விஜே ஜோசப் செஞ்சுருக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து வீரமாலம், கோ ப்ரொடியூசர் வந்து ஆர்எம் ராஜேஷும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாக்டர் எல்என்ஏ மதியழகனும் அது தயாரிச்சிருக்கிறாரு. இதில் என்னாச்சுன்னா, இந்த படங்கள் வந்து சலிப்பு தட்டாமல் டிப் ஆஃப் தி மூமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது டேபிள் டிட்டு சேர் டிப்புன்னு சொன்ன மாதிரி கடைசி வரை செய்திருக்கேன். மொத்தத்தில் அந்த படத்தோட இறுதியில் யார் யார் வாழ்ந்தார்கள், யார் யார் இறந்தார்கள், யார் யார் கொலை செய்யப்பட்டார்கள், அந்த எந்த மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ செய்தார்களா பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் நண்பர்கள் குழந்தைகளோட பார்க்கக்கூடிய, தியேட்டர்கள் பார்க்கக்கூடிய ஒரு படங்களில் இது ஒரு முக்கியமான படம். பார்க்கலாம்.